கல்யாண வீட்டில் ரசம் சாப்பிட்டு இருப்பீங்களே. ஸோ இந்த மசாலா இருந்துச்சுன்னா பயங்கரமாக கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆகிடும். 10 பேருக்கு கல்யாண வீட்டு ரசம் எப்படி ரெடி பண்ணதான் பார்க்க போகிறோம். தனியாக வந்து மிளகு 20 கிராம், சீரகம் 20 கிராம், காய்ந்த மிளகாய் 3, கூடவே பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்ததும், கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும், கருவேப்பிலை ஒரு கொத்தம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் அரைச்சி வச்சுக்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 50 ml, கடுகு ஒரு 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காய்ந்த மிளகாய் 2 காய்ந்த மிளகாயும், நசுக்குன பூண்டு ஒரு 5, கருவேப்பிலை ஒரு கொத்தம், தக்காளி ஒரு 200 கிராம் கையில குழைச்சி வச்சிருப்போம்ல அதுவுமே உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும், உப்பு ஒரு 30 கிராம், ஆல்ரெடி அரைச்சி வச்சிருப்போம்ல மசாலா அதுவுமே உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு புளி ஒரு 200 கிராம் கரைச்சி உள்ள ஆட் பண்ணிட்டு கூடவே ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்ச அப்புறம் கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து எல்ஜி பெருங்காயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா பபிள்ஸ் வந்தோம் ஆஃப் பண்ணிடலாம். நீங்க எதிர்பார்க்குற கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை.